திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் முருகேசன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முருகேசன், சொல்லுங்க, 6 பேர் உயிரிழந்த இந்த விபத்து எப்போது நடைபெற்றது? இப்போ படுகாயம் அடைந்தவர்கள் எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? வணக்கம் மேடம். திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சின்னாலப்பட்டி அருகே பெருமாள் கோயில்பட்டி என்ற இடத்தில் திண்டுக்கல்லிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பயணிகள் ஒரு 6 பேர் சம்பவத்திலேயே பலியாகினர். அரசு பேருந்து ஒரு 55 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. அரசு பேருந்து ராஜா என்ற கூடிய ஆத்தூரை சேர்ந்த ராஜா என்ற டிரைவர் ஓட்டி வந்துள்ளார். அருகில் இருந்த பொதுமக்களும் கேட்கும் பொழுது அரசு பேருந்துடைய டிரைவர் தூக்கத்தில் அசந்து விட்டதாக கூறினர். இந்த விபத்தில் 6 பேர் சம்பவத்திலே பலியாகினர். 15க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் அம்பாத்துறை மற்றும் அம்மைநாயக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். முருகேசன், இந்த விபத்தில் பலியான 6 பேர் யார் யார் அப்படிங்கிற விவரங்கள் கிடைச்சிருச்சா? அவர்களுடைய உறவினர்களுக்கு இதற்கான தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது மேடம். தற்பொழுது சம்பவ இடத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் சரியாக விபத்தில் பலியானவருடைய பெயர் விவரம் சரியாக தெரியப்படவில்லை. காவல்துறையினர் பெயர் விவரம் விசாரித்து வருகின்றனர். முருகேசன், இப்போ விபத்து நடைபெற்ற பகுதி அடிக்கடி விபத்துகள் நடைபெறக்கூடிய பகுதியா, அல்லது முதன்முறையாகத்தான் இது மாதிரியான ஒரு கோர விபத்து அங்கே நடைபெற்றிருக்கிறதா? இதுக்கு முன்பாக கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக இதே இடத்தில் ஒரு சாலை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் 3 பேர் சம்பவத்திலே பலியாகினர். இந்த திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த குறிப்பிட்ட இந்த பெருமாள் கோயில்பட்டி என்ற கூடிய இந்த இடத்தில் அடிக்கடி விபத்து நடைபெற்றுள்ளது. இது குறித்து இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எச்சரிக்கை விளக்கு சிக்னல் அமைப்பதற்காக கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் மேடம். முருகேசன், அந்த பேருந்தில் பயணம் செய்த மற்ற பயணிகளிடத்துல நீங்க பேச முடிஞ்சதா? அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் என்னவாக இருக்கிறது? மேடம், அவங்க சொல்லக்கூடிய தகவல் அரசு பேருந்து ஓட்டுநர் தூக்கத்தில் சென்றதாகத்தான் அந்த சக பயணிகள் சொல்லிருக்காங்க மேடம். முருகேசன், இப்ப அந்த லாரி ஓட்டுநர் எங்க இருக்காரு? அவர் கைது செய்யப்பட்டிருக்காரா? இல்ல, அவர் சாலையில் பழுதாகிதம் என்றது. அவர் கைது செய்யப்படவில்லை. இதுவரையில் லாரி மீட்கப்பட்டு அம்பாத்துறை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இப்ப விபத்து நடந்த பகுதியிலிருந்து அந்த பேருந்து அப்புறப்படுத்தி விட்டதா? போக்குவரத்து எல்லாம் சரியாகி விட்டதா முருகேசன்? பேருந்து அப்புறப்படுத்தி பேருந்தும் விபத்துக்கு காரணமான லாரியும் அப்புறப்படுத்தி விட்டது. சாலை போக்குவரத்து சீரானது மேடம். காவல்துறையினர் சம்பவ இடத்தில் பாதுகாப்பாக ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்துல 15 பேர் காயம் அடைந்திருப்பதா சொன்னீங்க. இப்போ அவர்கள் எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அவர்களோட உறவினர்களுக்கு எல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? இந்த விபத்தில் காயமடைந்த 15க்கும் மேற்பட்டவோர் படுகாயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவருடைய உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவராக இந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என்பதால் அவருடைய உறவினர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். முருகேசன், இப்போ அந்த படுகாயம் அடைந்த 15 பேரில் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலையில யாராவது இருக்காங்களா? அவர்களுக்கான தீவிர சிகிச்சை ஏதாவது அளிக்கக்கூடிய நிலையில பயணிகள் யாராவது இருக்காங்களா? இந்த விபத்தில் இந்த சம்பவத்தில் 6 பேர் பலியானார்கள். 15க்கும் மேற்பட்டவர் படுகாயமுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பலி எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மேற்கொண்ட சிகிச்சைக்கு திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்காக மேல் சிகிச்சைக்காக 3 பேர் அனுப்பி வைக்கப்பட்டதாக தற்போதைய தகவல் மேடம். இப்ப படுகாயம் அடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது? இது குறித்து மருத்துவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? மருத்துவ தகவல் உடனடியாக மாவட்டத்தினுடைய நலப்பணி இணை இயக்குனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நேரடியாக பார்வையிட்டு உயர்தர சிகிச்சைகள் செய்யப்படும் என்று சொல்லியிருக்காங்க மேடம். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்காங்களா? அவர்கள் தரப்பிலிருந்து என்ன தகவல் இருக்கு முருகேசன்? காவல்துறையினுடைய தரப்பு இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி அம்பாத்துறை மற்றும் அம்மையார் பகுதிக்கு மைய பகுதி என்பதால் 2 காவல் நிலையத்துடைய காவல் அதிகாரிகளும் சம்பவத்துக்கு போக்குவரத்து சீர் செய்தனர். அவர்கள் கூறும் பொழுது இந்த பகுதி மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி, விபத்து ஏற்படக்கூடிய பகுதி அப்படிங்கிறனால காவல் போக்குவரத்து துறையினர் கவனமாக செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்துள்ளனர்.